தி பப்ளிக் நேயர்களுக்கு வணக்கம். சமூக போராளியும் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளருமான தோழர் தியாகு அவர்கள்தான் நம்முடைய சிறப்பு விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. தமிழ்நாடு மட்டுமே ஒரு சுயாட்சி அப்படிங்கிறது, மாநில சுயாட்சியை முன்னிலைப்படுத்தி போராடுவது தற்காலத்தில் தற்போதைய சூழலில் அது சாத்தியமா? ஏன்னா இன்னைக்கு பெருவாரியான மாநிலங்கள் கிட்டத்தட்ட பிஜேபி ஆளும் மாநிலங்களாக மாறிவிட்ட சூழலில், இன்னைய சூழலில் இதை நம்ம முன்னெடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவதுங்க, எப்பயுமே ஒரு நிலைமையை நம்ம பரிசீலிக்கும் போது தேக்கமடைந்து நிற்பதாக வைத்துக்கொண்டு பார்க்கக்கூடாது. அரசியல் என்பது ஒரு தேங்கி நிற்கிற குட்டை அல்ல, அது அலையடித்து கொண்டிருக்கிற ஒரு கடல். 75, 76 காலத்தில், உங்களுக்கு அப்ப என்ன வயசு இருக்குன்னு எனக்கு தெரியல, அப்ப நான் பிறக்கவே இல்லை. இந்தியாவில் யாராவது இந்திரா காந்தியை வீட்டுக்கு அனுப்ப முடியும்னு நம்பியே இருக்க மாட்டாங்க. 1 லட்சம் அரசியல் கைதிகள் சிறையில் இருக்கிறாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் சிறையில், மொரார்ஜி தேசாய் சிறையில், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சிறையில், தமிழ்நாட்டில் பெரும்பாலான அரசியல் தலைவர்கள், திமுக தலைவர்கள்லாம் சிறையில் விசான்னு பட்டம் போட்டுட்டு வர்றாங்கல்ல. சிபிஎம்ல பொலிட் பியூரோ மெம்பர்களை தவிர எல்லாருமே சிறையில். எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு கட்டத்தில் தான் தெரிஞ்சு உங்களுக்கு. அவ்வளவு மோசமான அடக்குமுறை சட்டங்கள், எல்லாரும் சிறையில். 77 தேர்தலில் ஜனங்கள் சுரமாக தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அந்த தென் மாநிலங்களை தவிர வட மாநிலங்கள் ஒரு தொகுதி கூட அவங்களால ஜெயிக்க முடியல. அவங்க சின்னம் பசுவும் கன்றும். அம்மா இந்திரா, சஞ்சய் காந்தி மகன், பசுவும் தோற்றது கன்றும் தோற்றது. அவங்கவுங்க தொகுதியில் தோற்றாங்க. முடியும்னா முடியும். ஜெயபிரகாஷ் நாராயணன் இந்த போராட்டத்துக்கு என்ன பேர் கொடுத்தாரு? முழு புரட்சின்னு சொன்னார். பீகாரில் அப்துல் கஃபூர்னு ஒரு முதல்வரை வெளியேற்றுகிற போராட்டம். அப்போதான் லல்லு யாதவ் அரசியலுக்கு வர்றாரு, மாணவராக வர்றாரு. குஜராத்தில் சிமன்பாய் பட்டேலுடைய அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம். அந்த போராட்டங்கள் வளர்ந்து தான் என்ன பண்ணுச்சுன்னா, இந்திரா காந்தி தன் ஆட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்கு நெருக்கடி நிலையை கொண்டுட்டு வந்தாங்க. மக்கள் ஆதரவை இழந்தாங்க, தூக்கி எறியப்பட்டாங்க. இதுதான் உண்மை. அதனால் இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இன்றைய நிலை, அதாவது நான் ஒரு 2 மாதம் முன்னால் சொல்கிறேன், இன்றைய நிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பீகாரில் மாணவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, ஜார்க்கண்டில் மாணவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, டெல்லியில் மீண்டும் போராடிட்டு இருக்கிறாங்க. யாராவது நினைச்சு பார்த்தோமா இந்த மோடியினுடைய அரசாங்கத்தில் ஒரு அமைச்சரை பதவி விலக சொல்லி பதவி விலக வைக்க முடியும்னு நினைச்சு பார்த்தீங்களா? 2 மாசம் முன்னால் நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. எப்படி தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டி வந்துச்சு? தர்மேந்திர பிரதான் விலகாமல் இருந்ததா என்ன நடந்திருக்கும்? மோடி விலகிற நிலைக்கு வந்திருக்கும். அதனால தான் அவர் வரும்போது கைத்தட்டி வரவேற்கிறாங்க. பிரதான் உங்களை கொண்டு மோடியை காப்பாத்திட்டீங்கிறாங்க. அதனால இந்த போராட்டங்கள் ஏன்னா இன்னைக்கு என்ன உண்மைன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்திய அரசு இந்த அரசமைப்பின் கீழே நின்று மொழிகளை காக்க முடியாது, அரசுரிமைகளை வழங்க முடியாதுங்கிறது மட்டும் இல்லை, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க முடியாது. பீகாரில் அதுதான் போராட்டம், முக்கியமான போராட்டம். அவங்களுக்கு என்ன இந்தியா தமிழா இதான் பிரச்சனை. வேலையில்லா திண்டாட்டம் ஒரு அக்னி பாத்துன்னு ஒரு வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வர்றான். அதில் ஒரு 400 பேர் போகணுன்னா 4 லட்சம் பேர் போய் போட்டி வர்றான் அந்த இடத்துக்கு. இவ்வளவுக்கும் 4 வருஷம் தான் அந்த வேலை, நிரந்தர வேலையெல்லாம் கிடையாது. அவ்வளவு கடுமையான வேலையில்லா திண்டாட்டம் முற்றி போய் கிடக்கு. நாடு முழுவதிலும் தீவிரமடைஞ்சிருக்கு. மோடியால் அதெல்லாம் தீர்க்க முடியாது. பொருளியல் நெருக்கடி, அதுவும் இப்போ இந்த ஈரான் அமெரிக்க போருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா விலைகளும் உயர்ந்து போய் கிடக்கு. அதனால் எல்லா நெருக்கடியும் இருக்குது. வெளிப்படுவதற்கு ஒரு வடிவம், ஒரு கரப்பாம்பூச்சியோ ஒரு தேலோ பூரானோ கிடைச்சா மக்கள் பின்னால் போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாடு நினைத்தால் இந்தியாவுக்கே வழிகாட்ட முடியும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடுறதுங்கிறது எந்த காலத்திலும் நடக்காது. 65 யார் போராடினா? இந்தியர் போராடுறது தமிழ்நாட்டில் நடந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் வங்காளத்தில், கொஞ்சம் பெங்களூரில், தமிழர்கள் இருக்கிற வேறு சில பகுதிகளில். அதனால் போராட்டம் நடத்தாமல் விட்டுருலையே. இந்த போராட்டம் நடந்ததுனால தானே தமிழ்நாடு இந்த அளவுக்காக தன்னை தள்ளி முடிந்து காட்டி கொள்ள முடியுது. இல்லைன்னா திமுகலாம் வந்திருக்கவே முடியாதுல்ல. அதனால் போராடுவது என்பது இந்த சூழ்நிலை பார்த்து அப்படி பார்த்துன்னு இல்லை. போராட்டம்னு என்று வந்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாட்டில் மட்டும், சென்னையில் மட்டும் தான் நடந்துச்சு, மெரினாவில் மட்டும் தான் நடந்துச்சு. அரசை பணி வைக்க முடியலையா என்ன? போராடித்தான் ஆகணும், வேறு வழியும் இல்லையே. நீங்கள் வேறு வழி இல்லைங்கிறனா. ஏன்னா 67 41 இடம் இருந்துச்சு நாடாளுமன்றத்தில். அப்புறம் வந்து 39 ஆனிச்சு 72 உங்களுக்கு. இப்போ நாளைக்கு உங்களுக்கு 10 உயர்த்திட்டு உங்களுக்கு 30 உயர்த்த போகிறான். உங்களால் ஒன்றும் தடுக்க முடியாது. ப்ரோ ரேட்டாலாம் உயர்த்த முடியாது. கான்ஸ்டியூஷனே அதுக்கு இடம் கொடுக்காது. கான்ஸ்டியூஷன்லேயே 2 சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒன்று தான் சொல்கிறாங்க. எதை சொல்கிறாங்கன்னா,
இந்த விகிதத்தை எல்லாருக்கும் ஒன்றா உயர்த்திடலாம், 50 இடத்த அவனுக்கும் 50 அவனுக்கும் 50. கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா இன்னொரு செய்தி சொல்லியிருக்கு, ஒருவருக்கு ஒரு வாக்கு, ஒரு வாக்குக்கு ஒரு மதிப்புன்னு சொன்னார்ல அம்பேத்கர். அது கான்ஸ்டியூஷனும் சொல்லுது. அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம் இருக்குன்னா, ஒரு பார்லிமெண்ட் தொகுதியில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம், எத்தனை வாக்காளர்கள் இருக்கலாம், இது கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கணும் நாடு பூராவும். கேரளாவில் 7 லட்சம் பேர் ஒரு பார்லிமெண்ட் மெம்பரை தேர்ந்தெடுக்கலாம், ஊபியில் 30 லட்சம் பேர் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாம். இது நீடிக்க முடியாது. நீங்கள் மக்கள் தொகை கணிப்பு எடுத்த பிறகு என்ன பண்ணணும், கேரளாவில் ஒரு உறுப்பினர் தான் 7 லட்சம் பேருக்கு, அங்கே 30 லட்சம் பேருக்கு நீ 3 உறுப்பினர் கொடுத்தாகணும். அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுவான், 20 பேர் போவான், அங்கேருந்து 200 பேர் போவான். அதுக்கு தான் பார்லிமெண்ட் கட்டி வச்சிருக்கான், 545 பேர் உட்காரத்துக்கு கட்டி வச்சிருக்கிறான். அவன் தெரியாமலா கட்டி வச்சிருக்கான். இதை எப்படி நீங்கள் தடுக்க போறீங்க? இதை வச்சுக்கிட்டு அரசியல் கேம் விளையாடுறாங்க. என்ன பண்ணுவாங்க மோடி, நாங்கள் ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் சட்டத்தில் எல்லாருக்கும் 50 கொடுத்துட்றோம், எல்லாம் ஒத்துக்க ஓட்டு போடுங்க. ஒரே ஒருத்தர் நாளைக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போடுவான், இது ரியல் டீலிமிட்டேஷன் கிடையாதுன்னு போடுவான். சுப்ரீம் கோர்ட் சொல்லுவான் இல்லை இது கேன்சல்டு. நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் செஞ்சோம், அவன் கேன்சல் பண்ணுறான் சொல்ல போகிறாங்க. நீ புதுசாக கொண்டு வா டீலிமிட்டேஷன். அவன் நேரடியாக டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு உத்தரப்படுவான். ஏன்னா டீலிமிட்டேஷன் கமிஷனுங்கிறது ஒரு கட்சி சார்ந்தது அல்ல. திமுக எம்பி இருக்க மாட்டான், அந்த எம்பின்னு இருக்க மாட்டான். அது ஒரு சுப்ரீம் கோர்ட் மாதிரி, எலெக்ஷன் கமிஷன் மாதிரியான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் இருக்கிறவன் அதை எதிர்த்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு போக முடியாது, அதை எதிர்த்து அப்பீல் பண்ண முடியாது. அப்போ எலெக்ஷன் கமிஷனில் ஒரு ஞானேஸ்வரை உட்கார வச்ச மாதிரி அதில் ஒருத்தரை உட்கார வச்சுருவான். அவன் இஷ்டத்துக்கு தான் அவன் செயல்படுத்துவான். நீங்கள் எதையுமே மாற்றவே முடியாது உங்களால். அதை நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இருக்கிறத மாற்றாத, மாற்றினா ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்கானே என்ன பண்ணுவேன், தெருவில் இறங்கி போராடுவேன். முடக்குங்க. தமிழ்நாட்டில் ஒரு வரிகொடா இயக்கம் நடத்துங்களேன். சுதந்திர போராட்டத்தை பற்றி சொல்கிறீங்களே, காந்தி நடத்தினார், வல்லபாய் பட்டேல் நடத்தினார், பர்தோனி இயக்கம் அது இதுன்னு சொல்கிறீங்களா, தமிழ்நாட்டில் இப்போ நடத்துங்க. அப்புறம் எதுக்கு கட்சி நடத்துறீங்க, எதுக்கு வலிமை வச்சுருக்கிறீங்க? இதுதான் சௌரியமான சூழ்நிலை. அதுக்கு தியாகம் பண்ணணும், சிறைக்கு போகணும். நீங்கள் சும்மா தேர்தலில் ஜெயிச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கலாம், அலைய முடியாது. தமிழ்நாட்டோட தற்போதைய அரசியல் சூழல், இப்போ அந்த ஆட்சி மாற்றத்திற்கு அப்புறம் இது சாத்தியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆட்சி மாற்றத்துக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லைங்க. மக்கள் ஆட்சி போராட்டம் மாற்றம் அவ்வளவுதான். ஆட்சி மாற்றம் என்பது உங்களுடைய நிலைமையில எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. இதெல்லாம் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ். இங்கே ஊழல் பண்ணான் பிடிச்சான், அங்கே கொடுக்க வேணான்னுட்டான். இதெல்லாம் இந்த இந்திய அரசமைப்பில் இந்த இரத்த புற்றுநோய் மாதிரி ஊழல்ங்கிறது. இதை நீங்கள் ஒரு அமிர்தாஞ்சலம் தடவியெல்லாம் போக்க முடியாது. நீ முயற்சி பண்ணிட்டே பண்ணிட்டு போ, அதெல்லாம் வேற. ஆனால் இந்தியாங்கிற செட்டப்பை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் எல்லா ஊழல் பற்றியும் பேசுகிறாங்கல்ல இவங்க. ரஃபேல் ஊழலை பற்றி எடுத்து பேசுங்களேன், மோடியினுடைய எலக்ட்ரல் ஃபண்டு ஊழலை பற்றி பேசுங்களேன். இதெல்லாம் என்ன கணக்கு? கணக்கே வராமல் ஒரு இது வச்சுருக்காருல்ல, பிஎம் கேர்ஸ். பிஎம் கேர்ஸை யார் எதுக்குறா சொல்லுங்கள்? பிஎம் கேர்ஸ்னு ஒன்று இருக்குங்க. அது ஆடிட்டர்கிட்ட எந்த ஆடிட்டர், அவர் பர்சனல் ஆடிட்டர்கிட்ட போகும், ஆனால் அரசாங்க ஆடிட்டில் போகாது. ஆனால் பிஎம் கேர்ஸுக்கு பணம் எங்கேருந்து போகும்? எல்லா அரசாங்க துறையிலேருந்து போகும். அரசாங்கத்தில் எல்லா சலுகை வாங்குறோம்னோ இந்த இங்கே பார்ட்டி ஃபண்டு மாதிரி அது பிஎம் கேர்ஸ். இந்த பிஎம் கேர்ஸுக்கு போகும். இப்போ இவர் கேட்குறாருல, ஆதவ அர்ஜுனா கேட்குறாருல உதயநிதியை பார்த்து, 900 ரூபாய் எதுக்கு வாங்கினார்? எங்கள் அப்பா கிட்டேருந்து உங்கள் அப்பா வாங்க, எங்கள் மாமனார்கிட்டேருந்து வாங்கினார் 900 கோடி. சரி, இவருக்கு 900 கோடி. அவருக்கு கொடுத்தது, மோடிக்கு கொடுத்தது 5000 கோடி. ஆதவ அர்ஜுனா அங்கே கேட்கட்டுமே, 5000 கோடி எதுக்கு வாங்கினீங்க எங்கள் மாமனார்கிட்ட இருந்து கேட்பாரா? அதனால இந்த அரசியல் என்பது இந்த நம்ம சர்க்கஸில் கூண்டுக்குள்ளே மோட்டர் பைக் கூட்டுவாங்க பாருங்க, அவ்வளவுதான். இந்த சாகசம் பூரா அந்த மோட்டர் சைக்கிள் சாகசம் தான், கூண்டுக்குள்ளே வண்டி ஓட்டுற சாகசம் தான். இது பயணம் ஏற்றிக்கொண்டு வேற ஒரு ஊரில் நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறதில்ல. அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம பயன்படுமே தவிர, உண்மையிலேயே ஒரு போராடுவதற்கான தேவை இன்றைக்கு தமிழ்நாட்டில் எழுந்தது. யார் முதல் போய் ஏற்ற போகிறாங்கிறது தான் பிரச்சனை. ஏற்றினாலும் அது பெரிய பற்றி கொண்டு போகும். திமுகவுக்கு ஒரு கடமை இருக்குது. இவ்வளவு தூரம் தேர்தல் என்பதே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற போராட்டம்னு சொல்லிட்டு எப்படி அதை கைவிட்டுட்டு ஓடுறீங்க? எப்படி மாறிடுது? மாநிலத்தில் வேற ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தால் மாறிடுமா? அது நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் அது இருக்குமா? என்ன நியாயம் இருக்குதுல்ல? விஜய் வந்த பிறகு இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்துச்சா?
விஜய் வந்த பிறகு பிஜேபி வந்துச்சா? இப்ப விஜய் உங்களை வழி நடத்துறாரோ? விஜய் தான் உங்க அரசியலை தீர்மானிக்கிறாரா? அப்படின்னா சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க. அதனால அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மாநில சுயாட்சிக்கான தேவை இருந்தால் நீங்க அதுக்காக போராடியாகணும். அண்ணா சொன்னது மட்டும் நான் கடைசியா சொல்றேன். அண்ணாவினுடைய உயில், கடைசி விருப்பம். இது இது மாறனே எடுத்து போட்டிருக்கிறாரு. வேற பல ஆவணங்கள்ல இருக்கு. அவர் வாழ்க்கையில அவர் இறப்பதற்கு முன்பு கடைசியாக எழுதிய பொங்கல் வாழ்த்து. 69 ஜனவரியில பொங்கல் வாழ்த்து. தம்பிக்கு மடல். அவர் எழுதுறார். சொல்றாரு, நான் இந்த சில ஆண்டுகளா முதலமைச்சரா இருக்காரு பாருங்க, 2 வருஷமா. இந்த அனுபவத்தை எல்லாம் தொகுத்து சொல்றார். இந்த பதவிக்காக வேண்டி நான் இதை இழக்க மாட்டேன், கொள்கையை இழக்க மாட்டேன். தோல்ல போடுற துண்டை போல, இது வேட்டியை போல எல்லாம் சொல்றாரு. இந்த மாநில அரசாங்கத்துல இருந்து நான் தெரிந்து கொண்டது என்ன தெரியுமா? இந்த மாநில அரசு என்பது இரட்டையாட்சி முறையின் கொள்ளைப்புறமாக நுழைக்கப்பட்ட வடிவம் தான். அது என்ன இரட்டையாட்சி? டயார்கி. பிரித்தானியர் காலத்துல 1909லயும் 17லயும் அவங்க ஒரு ஆட்சி முறை கொண்டு வந்தாங்க. கவர்னர் தான் ஆட்சிக்கு தலைவரா இருப்பார். அவருக்கு கீழே சில இலாக்காக்கள் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள்ட்ட இருக்கும். இதுக்கு பேர் தான் டயார்கி, இரட்டை ஆட்சின்னு பேர். இன்னைக்கு அதுதான் இருக்கு. அண்ணா சொல்றாரு, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் படி கொல்லைப்புற வழியாக நுழைக்கப்பட்ட இரட்டை ஆட்சி தான் இது. முதலமைச்சர் ஒருத்தர் இருப்பார், உள்துறை அமைச்சர் இருப்பார், நிதி அமைச்சர் இருப்பார், எல்லாம் இருப்பார். ஆனா ஆட்சி அதிகாரம் நம்ம கையில இல்ல. அன்னைக்கு எப்படி கவர்னர் கையில் இருந்துச்சோ அது போல இன்னைக்கு இந்திய அரசின் கையில அது சார்புல கவர்னரை எவனோ வச்சு நடத்தலாம். இது அண்ணா எழுதுறாரு. எழுதிட்டு அடுத்த கேள்வி எழுதுறாரு, அப்படியானால் இந்த ஆட்சியில் நாம் ஏன் பங்கேற்க வேண்டும் என்று தம்பி நீ கேட்கலாம். அந்த கேள்வி அவரே கேட்கிறார். கேட்டுட்டு சொல்றாரு, ஒரு திட்டவட்டமாக முடிவெடுக்கிற தருணம் வரும். அது வரும் வரைதான் நாம் இதுல இருப்போம். அந்த திட்டவட்டமான தருணம் வரும்போது என்ன பண்ணுவோம்னா, நாம் இந்த போராட்டத்துக்கு போயிடுவோம். இதை தமிழ்நாட்டின் அறிவார்ந்த மக்களுக்கு நடப்பது இரட்டை ஆட்சி தான், தில்லியினுடைய மறைமுக ஆட்சி தான், நீ நினைக்கிற மாதிரி சுதந்திரமான திராவிட அரசெல்லாம் இல்லைங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்த்துவதற்காக நாம் அதுவரை இந்த பதவியில் இருக்கோம். எப்ப டில் எ டிசிசிவ் மொமெண்ட் அரைவ்ஸ், ஒரு திட்டவட்டமான தருணம் வருகிற வரைக்கும் மக்களுக்கு இந்த உண்மையை உணர்த்துவதற்காக இருக்கும். இதுல முக்கியமா நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்த இரட்டை ஆட்சி தான் அப்படின்னு சொல்ற இந்த வசனம் இருக்கு பாருங்க. எப்படி அண்ணா மாநிலங்களவையில் பொறுப்பேற்ற போது ஐ கம் ஃப்ரம் த திராவிடியன் ஸ்டாக்லாம் பேசினார் இல்லையா? அதுல ஒரு வாக்கியத்தை மட்டும்தான் ஸ்டாலின் விட்டுட்டாரு, நான் எடுத்து காட்டினேன். வி வாண்ட் செல்ஃப் டிட்டர்மினேஷன் அண்ணா பேசியிருந்தார். அதை விட்டுட்டு பேசிட்டார். சரி, போட்டோம். ஆனா இங்க திருவனந்தபுரத்துல மாத்திருபூமி சார்பில் ஒரு கருத்தரங்கம் நடந்தது. சுயாட்சி கருத்தரங்கம் தான் நினைக்கிறேன், சம்திங் லைக் திஸ். இவர் இங்கேருந்து ஆன்லைன்ல பேசினார் ஸ்டாலின். அதுல சொல்றாரு, இந்த இரட்டை ஆட்சி எதை வச்சு சொல்றாருன்னா, ஆளுநர் இங்க அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறார். இதை வச்சு சொல்றாரு, இப்போதும் இரட்டை ஆட்சி முறைதான் நடந்து கொண்டிருக்கிறது. முடிஞ்சு போச்சா? இப்ப என்ன, விஜய் வந்தோன்னா இரட்டை ஆட்சி வராம ஒற்றை ஆட்சியா வந்துருச்சு. அதே தானே. யார் முதலமைச்சராக இருந்தா என்ன, யார் அமைச்சர்களாக இருந்தா என்ன, யார் என்ன காரில் போனா என்ன, அதே தானே. அப்போ நீங்க மாநில ஆட்சியை பிடிப்பதே போராட்டம்னா, இந்த இரட்டை ஆட்சியில நம்ம போய் உட்கார்ந்துக்கிறதே அரசியலா? அது மட்டும்தான் போராட்டமா? உட்காருங்க, யாரும் வேணாங்களே, உட்காருங்க, இந்த மாடல் பண்ணலாம் செயல்படுத்துங்க, நடைமுறைப்படுத்தி காட்டுங்க. அண்ணா சொன்ன மாதிரி தமிழ் மக்களுக்கு இந்த உண்மையை உணர்த்துவதற்கு, இது இரட்டை ஆட்சி தான், கொல்லைப்புற வழியாக வந்திருக்கிற இரட்டை ஆட்சி தான் என்பதை உணர்த்துவதற்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் அதை ஆட்சேபனே பண்ணல. இப்போ நாங்களும் உங்களை ஆதரிச்சிருக்கோம். அப்படிதான் நீங்க வரணும், வந்து உட்கார்ந்து செய்யுங்கன்னு தான் சொல்றோம். ஆனால் இதை விட்டுட்டு செஞ்சீங்கன்னா, கண்ணை விட்டு சித்திரம் வாங்கினால் கைகொட்டி சிரியாரோ, அதுக்காகவே அர்ப்பணித்துக் கொண்டீர்களா? டெல்லியில கொஞ்சம் மந்திரி பதவி, தமிழ்நாட்டில் ஆட்சி, இதான் அரசியலா? முடிஞ்சு போச்சு. அப்ப எதுக்கு சுயாட்சிலாம் எதுக்கு பேர் வச்சிருக்கணும்?
அமைப்பு சட்டத்தில் எதுக்கு எழுதி வைக்கணும்? அப்புறம் அண்ணா கொள்கை, பெரியார் கொள்கைலாம் எதுக்கு பேசணும்? இல்ல இத மாற்றுவதற்கு திமுக கிட்டத்தட்ட நீங்க சொல்ற பீரியட் கிட்டத்தட்ட ஒரு நியர் 50 வருஷத்துக்கிட்ட ஆகப்போகுது. இந்த 50 வருஷமாவே ஆட்சி அதிகாரத்தில் மாறி, மாறி வந்தாலும் கூட, இந்த விஷயத்த மாநில சுயாட்சி அப்படிங்கிற விஷயத்த அரசியலுக்காகவும், அரசியல் லாபத்திற்காக மட்டுமே திமுக அப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்குன்னு நம்ம அத எடுத்துக்க முடியுமா? நான் அப்படி ஒரு உள்நோக்கம் கற்பிச்சு சொல்லல. நான் சொல்றது என்னன்னா, புறநிலை எதார்த்தம் என்னவென்றால், இதற்காக நீங்க உருப்படியான நகர்வுகளை மேற்கொள்ளவில்லை. ஆட்சி அதிகாரத்திலிருந்து செய்யவில்லை என்பது மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரத்திற்கு வெளியிலேயே செய்யலைங்கிறேன் நான். அதிகம் போனா ஒரு மாநாடு போட்டிருப்பீங்க, கூட்டம் நடத்தியிருப்பீங்க. குறிப்பிட்ட கோரிக்கையை வைத்து நீங்க நான் ஒரு உதாரணம் சொல்றேங்க. தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துது. எத்தனை இடம், எந்த இடம்னு பேச்சுவார்த்தை நடத்தின மாரி, இந்த மாநில சுயாட்சி கொள்கை குறித்து உன் நிலை என்னன்னு என்னைக்காவது காங்கிரஸ்காரனை கேட்டிருப்பீங்களா? இன்னைக்கு காங்கிரஸ்காரன் துரோகம் பண்ணிட்டு ஓடி போயிட்டான்னு கோவப்படுறீங்கல்ல. அன்னைக்கு காங்கிரஸ்காரன் ஓடி போயிருந்தா எப்படி இருந்திருக்கும்? இத ஒத்துக்க மாட்டேனாப்பா, நான் வெளிய போன்னு சொல்லிட்டேன்னு சொல்லலாம். கேட்கலாமா இல்லையா? சோனியா காந்தி கிட்டயும், மன்மோகன் சிங் கிட்டயும் ஒருங்கிணைப்பு குழுவுல முரசொலி மாறன் உட்கார்ந்து இருந்தார்ல. கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 17 எதிர்த்து நாங்கெல்லாம் அதை கொளுத்திட்டு வந்திருக்கிறோங்க. இந்த இடத்துக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். இவ்வளவு போராடிட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்காக சொல்லுங்க. அந்த 17வது பகுதியில் என்ன திருத்தம் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. கேட்டிருக்கலாமா இல்லையா? ஒரு திருத்தம் பண்ணியிருக்கலாமே. இப்ப சொல்லியிருக்காங்கல்ல, ஒரு நேரு ஒரு தந்திரசாலி. நேரு உறுதிமொழின்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்தினார். இவங்களும் ஆமாமா நேரு உறுதிமொழி அது சட்டமாயிட்டா போதும், அது கிடைச்சிட்டா போதும்னாங்க. ஆனா நேரு உறுதிமொழி என்னன்னா, எந்த காலத்திலையும் தமிழோ வேறு தேசிய மொழிகளோ ஆட்சி மொழிகள் ஆவதற்காமல் தடுப்பதற்கான ஏற்பாடு தான் அந்த உறுதிமொழி. ஏன்னா அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் துணை ஆட்சி மொழியாக தொடரும். இந்திதான் ஆட்சி மொழி. அதுல ஒரு இம்மி அளவு மாற்றிக்கல. சம்பத்துக்கு உறுதி கொடுத்தாரு, கடிதம் எழுதினாரு, பலமுறை பேசினாரு. அப்புறம் அடுத்து என்ன? அது வரைக்கும் என்ன இருக்கும்? ஆங்கிலம் துணை ஆட்சி மொழியா இருக்கும். என்னைக்காவது தமிழ் வருமா? திமுக கொள்கை அனைத்து தேசிய மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக்குவது தானே. அண்ணா ராஜ்யசபையிலே பேசினாரே. அன்னைக்கு 14 மொழிகள், அப்புறம் 17, இன்னைக்கு 22 மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக்குவது தான் திமுக கொள்கைன்னா, 22 மொழிகளையும் எந்த காலத்திலுமே ஆட்சி மொழி ஆக்க முடியாது என்பதுதான் நேரு உறுதிமொழி. நேரு உறுதிமொழி ஒரு மோசடி என்று என்னைக்காவது திமுக சொல்லியிருக்காங்களா? சொன்னதே இல்லையே. இங்க சிபிஎம், சிபிஐ ஒரு முறை கூட்டறிக்கை விட்டாங்க திமுக போராட்டத்துக்கு மாற்றா. இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த கூட்டறிக்கையில சொன்னாங்க, நேரு உறுதிமொழியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். நான் போய் நல்லசிவன்ட்ட கேட்டேன். அது என்ன தோழர் நேரு உறுதிமொழி? அதை கண்டிப்பா கடைபிடிச்சா எல்லா தேசிய மொழி ஆட்சி மொழி ஆயிடுமா? அப்படின்னு சொல்லி. அது ஒரு இடைக்கால நிவாரணம் தோழர். இல்ல நீங்க தொழிற்சங்க போராட்டம் நடத்துறீங்க இடைக்கால நிவாரணம். அது இடைக்கால நிவாரணம் இல்லைங்க. சாகுற வரைக்கும் இந்தியும் ஆங்கிலம் தான் இருக்கும்னு அர்த்தம் அதுக்கு அந்த உறுதிமொழிக்கு. அதை ஒத்துக்கிட்ட பிறகு நீங்க என்னைக்கு தமிழ் ஆக்குறது என்று கேட்டேன். அதுக்கு பதில் இல்லை உங்கள்கிட்ட. அது மாதிரி நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க? என்ன கிடைத்த ஆட்சிகளையே பயன்படுத்தி நீங்க என்ன மாநில சுயாட்சிக்காக என்ன செஞ்சீங்க? 74 தீர்மானம், அப்புறம் 50 வருஷம் கழிச்சு இன்னொரு தீர்மானம். அப்போ ஒரு குழு, இப்போ ஒரு குழு அறிக்கை உங்களுக்கு பயன்படுதோ இல்லையா? எங்களுக்கு பயன்படும். அது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா வாதங்களும் வைக்கலாம், எல்லாம் தெளிவா பேசலாம். அதெல்லாம் எந்த மறுப்பும் இல்லை. அதெல்லாம் குழுவெல்லாம் வேண்டானே நான் சொல்ல இன்னொரு குழு கூட போடுங்க. இப்போ அருமையான குழு இந்த குழு போட்டது. இந்த குரியன் ஜோசப்பும் இந்த குழு இருக்கே அசோக் வர்தன் ஷெட்டி ரொம்ப தெளிவாக பிச்சு பிச்சு வச்சுட்டாங்க. திமுக ஒரு ஸ்டாலின் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதின கட்டுரையே அந்த குழு அறிக்கையினுடைய சாரம் தான் அது. இப்போ அவங்களுக்கு இருக்கிற சங்கடம் என்னன்னா, அவர் எழுதினதுக்கு மாறா இன்னைக்கு பேச வேண்டியிருக்கு. அவங்க அவர் எழுதினது அந்த அறிக்கையிலேருந்து எழுதிட்டார். இப்போ அந்த அறிக்கை மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால என்ன பண்ண வேண்டியிருக்கு? அந்த அறிக்கையில் சொன்னதை வச்சு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் அந்த அறிக்கையை நீங்கள் மறுத்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. இது எதுக்கு? இதனால என்ன இருக்கு? என்ன இருக்கு? இந்த முதலமைச்சர் பதவி, இந்த அமைச்சர் பதவிலாம் என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. டெல்லிக்கு கங்காணி வேலை பார்க்குற பதவி தானே அது. கங்காணி ஆகிறதுல என்ன பெரிய போட்டி வந்திருக்கு? ஒன்றும் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே மாநில சுயாட்சிக்காக போராடணும்னு விரும்புகிறோம். அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது. எந்த சமரசத்துக்கும் இடம் கொடுக்காமல், எந்த பதவிகளை பற்றியும் கவலைப்படாமல் இந்த போராட்டத்துக்கு வரணும்னு நம்ம அழைப்பு தான் கொடுக்குறோம். நான் ஒன்றும் கடுமையாக சொல்ல. இதுதான் உண்மை. இல்ல 1974ல மாநில சுயாட்சி அப்படிங்கிறத வலியுறுத்தி கிட்டத்தட்ட ஆளுநர் கொடியேத்துவார் அப்படிங்கிறதுலேருந்து
அந்த கொடியேற்றத்த முதலமைச்சர் கைக்கு மாத்துனது அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தான். அதற்கடுத்து அந்த மாரியான விஷயங்கள்ல, மாநில சுயாட்சி விஷயங்கள்ல திமுக தொடர்ந்து பயணித்து ஒரு வெற்றி அப்படின்னு அடையாம, தேக்க நிலை ஏற்பட்டதற்கான காரணமா அரசியல் லாபம் மட்டுமே குறிக்கோள் அப்படின்னு பயணிச்சிருச்சா? அதாவதுங்க, பதவி அரசியலையே குறியா கொண்டுட்டு வந்தான். இப்ப கலைஞருடைய அந்த உடல்நலம் இல்லாமல் அவர் இருந்த நேரத்துல, ஒரு கழகத் தலைவராக ஏற்று பதவியேற்று 50 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிச்சு. அதுக்காக ஒரு விவாதம் வச்சாங்க. கலைஞருடைய 50 ஆண்டு அரசியல் பயணம் பற்றி என்ன கருதுறீங்க? நான் இருந்தேன், நம்ம ஜெயரஞ்சன் இருந்தாரு, இன்னும் சில தலைவர்களா இருந்தாங்க. நான் சொன்னேன், "இந்த பயணம் இலக்கு தவறிய பயணம்னு" சொன்னேன். ஐயோ! துடிச்சு போனாங்க. ஆமாங்க, இலக்கு என்னன்னு சொல்லுங்க. கலைஞருடைய அரசியல் இலக்கு என்ன? திராவிட நாடு இலக்கு. சரி, அத அண்ணாவே கைவிட்டார். அதுக்கப்புறம் என்ன இலக்கு? மாநில மாநில சுயாட்சி. சுயாட்சி. மாநில சுயாட்சிங்கிற இலக்கு நோக்கியா இந்த பயணம் நடந்துச்சு? இலக்கு தவறிய பயணமாலாம் போயிடுச்சே. இத நான் சொன்னேன். அவர் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது எனக்கு அது உடம்பு சரியில்லாம என்ட்ட கேட்டுறக்கூடாது நீங்க. அவரு நோயா படுத்திருக்கிற நேரத்துல இப்படி சொல்லிட்டீங்களேன்னாங்க. ஏன்னா, கலைஞர் என்னிடம் தான் நேர்லயே சொன்னார். நான் அவரோட 89ல சந்திச்சு ஒரு பேட்டி எடுக்கிறேன். என்னுடைய கம்பிகள் ஒளிச்சங்கள் எழுதுறதுக்காக சிறையில் நடந்த செய்திகளை பற்றி அவரு, ஸ்டாலின், முரசொலி மாறன் 3 பேரையும் பார்த்து பேசின முரசொலி அலுவலகத்துல தான் இந்த சந்திப்பு நடந்துச்சு. சந்திப்பு நடக்கும்போது ஒரு சின்ன விவாதம் வருது. ஜெயில்ல இருக்கிற முரசொலி அடியாரை ஜெயில்ல அடிச்சு போட்டாங்க. அது அடிச்சு போட்டது சம்மந்தமா நீங்க என்ன பண்ணீங்க, கொன்னீங்க? அந்த மாரி கேள்விகள் வருது. இப்ப அவர அடிச்சதுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிறை அதிகாரிகள் சொல்றாங்க, அவர் திமுக முரசொலி அடியார்னே பேரு. முரசொலி தொடர்ந்து எழுதுறவர் அப்பயும் திமுகல இருக்கும்போது தான் அந்த அடி. என்ன காரணம்னு கேட்கும்போது, சிறையில இருந்துகிட்டு அவர் வந்து சூப்பர் ரூம்ல போய் உட்கார்ந்துக்கிறது, கால் மேல கால் போட்டுக்கிறது, சிஎம்க்கு ஒரு கால் போட்டுங்கிறது, அவன் மோசமானவன் வித்யாசாகர் சூப்பர்ண்டு. அப்புறம் சிகரெட் பத்த வைக்கிறது, நெருப்பு கேட்கறது, இந்த மாரிலாம் பண்ணாருன்னா சொல்றாங்க. இவரு சொல்றாரு, "இந்த மாரிலாம் எனக்கும் செய்தி வந்துச்சு. ஆனா நான் எப்படி தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா சிறைகள்லயும் என்ன நடக்குது நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? அதனால என்னால வந்து அத ஒண்ணும் செய்ய முடியல. அடிச்சதெல்லாம் எனக்கு அப்ப தெரியாது. பிறகு தான் இந்த வரலாறு வரும்போது அவர அடிச்சாங்க, உதைச்சாங்கலாம் தெரிஞ்சுச்சு." அப்படின்னு அவர் சொன்னார். நான் கேட்டேன், "அடிச்சது ஓச்சு இருக்கட்டும். அவர ஏன் முதல்ல கைது பண்ணீங்கன்னு?" கேட்டேன். அவரு திமுகல இருக்கிற ஒருத்தர மிஸ்ஸாவுல கைது பண்ணாங்க. இன்னொருத்தர் ஜேபிஆர். இந்திரா காந்தி உங்க தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் யாரையுமே மிஸ்ஸால கைது பண்ணலன்ன உடனே, ஜேபிஆர கைது பண்ணி போட்டாங்க. இவர் சாராயம் காய்ச்சறாருன்னு இவர் மேல குற்றம் வச்சாங்க. அடியார கைது பண்றாங்க. பெருஞ்சித்திரனார கைது பண்றாங்க. அருளியார கைது பண்றாங்க. எங்க தோழர் வேளிரையன கைது பண்ணாங்க. ஒரு 25, 30 பேர் சென்னையில ஒரு ஊர்வலம் போறதுக்கு அறிவிக்கிறாங்க. ஊர்வலத்தோட முழக்கம் என்ன? தமிழ்நாடு தமிழருக்கே. இந்த முழக்கத்துக்காக ஊர்வலம் போறாங்க. இல்ல அனுமதி கிடையாது. உங்கள கைது பண்றோம் அப்படின்னு அரசு சொல்லுது. மீறி போனாங்க, கைது பண்ணாங்க. அப்ப கலைஞர் சொன்னாரு, என்னிடமே வந்து அடியார் சொன்னார். நான் இந்த மாரி ஊர்வலம் போறேன். ஏங்க நெருக்க நிலை அறிவிச்சுட்டா நம்ம தலைவர்கள் எல்லாம் ஜெயில்ல இருக்கிறாங்க. நம்ம ஜனநாயக உரிமை எல்லாம் மறுத்து இருக்கிறோம். இப்ப கூட நம்ம தமிழ்நாடு தமிழருக்கே போராடாமல் வேற எப்ப போராடுறதுன்னு சொல்லி அவர் என்ன கேட்டார். நான் சொன்னேன், "நீ அப்படி கருதினீன்னா பொதுக்குழுல வா. பொதுக்குழுல இந்த முழக்கத்துக்கு ஆதரவு கேளு. பொதுக்குழு ஏற்றுக்கொண்டால் நானும் உன்னோட அந்த தீர்மானத்துல சேர்ந்துக்கிறேன். பொதுக்குழு ஏத்துக்கலன்னா இது செய்யக்கூடாது. இல்லாம நீ போய் இந்த ஊர்வலத்துல முழக்கம் போட்டீங்கன்னா நான் கைது பண்ணி உன்னை உள்ள வச்சிருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாரு. இது பெரியார் கொள்கைங்க. அண்ணா கொள்கை அல்ல. யாரு? கலைஞர் சொன்னது என்னிடம். முதல்ல சொல்லும்போது என்ன பண்ணாரு, தியாகு இது ஆஃப் ரெக்கார்டா இருக்கட்டுமா? தாராளமா நான் ஒண்ணும் எழுதலைங்க. 1 நிமிடம் கழிச்சு சொன்னாரு, இல்ல ஆன் ரெக்கார்ட்லயே இருக்கட்டும். நீங்க எழுதுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். இது பெரியார் கொள்கையை தவிர அண்ணா கொள்கை அல்ல. திமுகவுக்கு இந்த கொள்கையில் நம்பிக்கை இல்லை. இது தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற முழக்கத்துல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதை எழுதிக்கலாம் நீங்க தாராளமா. அதுக்கு பிறகு எத்தனையோ அவர் இருக்கிற காலத்திலயும், அவர் போன பிறகும் பல விவாதங்கள சொல்லிட்டேன். கலைஞர் என்ட்ட நேர்ல சொன்னார்ன்னு சொல்லிட்டேன், எழுதிட்டேன். அ இந்த முழக்கத்தை பெரியாருடைய இந்த முழக்கத்தை எப்படி இத விட்டுட்டு நீங்க எப்படி போய் தமிழ்நாடு சுயாட்சி, மாநில சுயாட்சிக்கோ, விடுதலைக்கோ எப்படி போராட முடியும்? பெரியார் வந்து சாகிற போது 73ல முத்துரங்கன் சாலை பொதுக்கூட்டத்துல அவருடைய கடைசி சொற்பொழிவுல இந்த முழக்கத்தை எல்லாத்தையும் எழுதுங்க, பச்சை முத்தியங்க, தெருவுல எழுதுங்க, வீட்ல எழுதுங்க. இதுல போராட்டத்துக்கு பேர் குடுங்க. அன்னைக்கு கலைஞர் தான் அப்ப முதலமைச்சர், மறந்துறாதீங்க. இந்த கூட்டம் நடக்கும்போது அவர் இறுதி பொதுக்கூட்டம்.
அது மாதிரி இது நல்லா தெரியும் நமக்கு இவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கங்கிறது. நான் ஸ்டாலின்கிட்டையும் பேசினேன். ஏன்னா ஸ்டாலினை வந்து சிறையில் அடித்து சம்மந்தமாக அவரும் சொன்னார், இவர் சொன்னார். மாறன் அடிச்சுட்டு தான் இவங்க 2 பேரும் சொன்னாங்க. மாறன் மட்டும்தான் சொன்னார், என்னை அடிக்கல, அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு டிஸ்கோலாப்ஸுக்காக நான் சக்கர நாற்காலி நகரத்தை வச்சு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அவர் தான் சொன்னார். தனிச்செய்தி அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். மாநில சுயாட்சிங்கிறது போராடாமல் நடக்காது. ஈக்களையாமல் தேனெடுக்க முடியாது. போராடாமல் சுயாட்சி பெற முடியாது. இது வேற ஒன்றும் குறுக்கு வழி எனக்கு தெரியல. எவ்வளவு ஆனாலும் அதுதான் வழி. மாநில சுயாட்சி குறித்து இவ்வளவு விரிவா வேற யாரும் பேச முடியுமா அப்படின்னு தெரியல. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நாங்களும் புதிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.